தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் அதனோட தொடர்புடைய இருக்கக்கூடிய கிரகங்களான சனி குருவோட நிலையிலையும் வச்சு பலன்கள் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக வரக்கூடிய 9ஆம் வீடு அப்படின்னா பாகியஸ்தானம். எந்த ஒரு ராசி லக்னமாக இருந்தாலும் வந்து 9ஆம் இடம் தான் வந்து பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாகியஸ்தானம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது. ஞானஸ்தானமும் அதுதான். ஒரு 9ஆம் இடம் தான் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பக்தி ஞானம் ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய யோகமுள்ள ஒரு இடம் ஸ்தானம் அப்படின்னா பாகியஸ்தானம்னா 9ஆம் இடம் தான். காலபுருஷனுக்கே இந்த தனுசு ராசி தான் பாகியஸ்தானமாக வர்றதுனால பாகியஸ்தானத்தில் தனுசு ராசியில் ஒரு குழந்தை குடும்பத்தில் இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறமா அந்த குடும்பம் வந்து பல வகையில் விருத்தி அடைப்பது, உயர்வடைப்பது, செல்வ நிலைகளில் செல்வாக்கில் நல்ல நிலைக்கு வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க முடியும். இந்த தனுசு ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகமான வியாழன். அவர் தான் வந்து நமக்கு தேவகுருன்னு சொல்லுவோம். ஸோ அவரோட ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். ஒன்று வந்து கேதுவுடைய நட்சத்திரம். ஸோ இந்த கேதுவுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த ஆய்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தீர அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களையும் வந்து நுட்பங்களும் அணுகி பார்த்து அப்படி தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட கொண்டு போவாங்க.